நான் எனக்கு அறிவு கம்மி, முதல் வினா கூட சொல்லிடுறேன். அதாவது சைவ சித்தாந்தம் என்பது எங்கிருந்து முதல்ல வந்துச்சு அப்படின்னு கேட்டா இறைவனிடத்திலிருந்து வந்தது தான் சைவ சித்தாந்தம். ஏன்னா வேதம் ஆகமம் ரெண்டும் இறைவன் தான் அருளி செய்கிறான். ஆகமத்தின் பொழிவு தான் சைவ சித்தாந்தம். எனவே இறைவன் சொன்னதுதான் சைவ சித்தாந்தம். எனவே நம்ம சைவ சித்தாந்தம் என்பது தனித்த ஒரு நூல் அல்ல, இறைவன் தான் கொடுத்த அந்த உண்மையை. அதை நம்ம உண்மை விளக்கம் படிக்கிற நூல் படிக்கும் போது உங்களுக்கு மாணாக்கர் வினா கேட்பார், ஐயா எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்குது, இதுக்கு நீ விடை சொல்லணும்னு சொன்னோடனே அவர் சொல்லுவாரு, நீ கேட்ட வினாக்கெல்லாம் இறைவன் அருளிய ஆகமத்தில் இருக்கிறது, உன் வினாக்களுக்கு ஆகமத்திலிருந்து விடை தருகிறேன் என்று ஆசிரியர் சொல்வார். எனவே இறைவன் தான் இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் ஆசிரியர். ஐயா கேட்டது நல்ல அருமையான கேள்விங்க. இந்த தத்துவ ஞானத்தை முதல்ல இறைவன் யாருக்கு சொன்னார்னா நந்தியம்பெருமானுக்கு சொன்னார். நந்தியம்பெருமான் இடத்திலிருந்து 4 பேர் கேட்டாங்க. அவங்கதான் சனகாதி முனிவர்கள்னு பேர். தட்சணாமூர்த்தி கீழே ஒரு 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க. சனகர், சனந்தர், சனாதனர், சனற்குமாரர் என்று 4 பேர். இந்த 4 பேரும் கேட்டாங்க. அந்த 4 பேர்த்திலிருந்து அடுத்தடுத்த நிறைய பேர் கேட்டாங்க. அதுல ஒருவர் 4வதாக இருப்பவர் தான் சனற்குமாரர். அவர்கிட்ட இருந்து பாடம் கேட்டவர் சத்திய ஞான தரிசனிகள். அவர்கிட்ட பாடம் கேட்டவர் பரஞ்சோதியார். இப்ப 4 பேர் சொல்லிட்டேன். நந்தியம்பெருமான், சனற்குமாரர், சத்திய ஞான தரிசனிகள், பரஞ்சோதியார். இந்த 4 பேர். இந்த பரஞ்சோதியார் மண்ணுலகத்துல அகத்தியரை காண வரும்போது திருவெண்ணைநல்லூரில் மெய்கண்டாருக்கு சொன்னார். மெய்கண்டார் அருணந்தி சிவத்துக்கு சொன்னார். அருணந்தி சிவம் மறைஞான சம்பந்தருக்கு சொன்னார். மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவத்துக்கு சொன்னார். எனவே அந்த 4 பேரும் அகச்சந்தான குறவர்கள்னு பேருங்க. மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் ஆகிய 4வரும் புறச்சந்தான குறவர்கள்னு பேர். இந்த மெய்கண்டாருக்கு பின் வந்த மரபு தான் திருக்கைலாய பரம்பரை என்று சொல்லப்பெறுகிற வண்ணமாக திருவாவடுதுறை, தருமபுர ஆதீனம், நம்முடைய திருப்பேரூர் ஆதீனம் என்று சைவ திருமடங்களாக இன்னைக்கு தமிழகத்தில் பல்வேறு திருமடங்கள் இந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம திருவாவடுதுறை ஆதீனம் என்பது எல்லா ஆதீனங்களும் இந்த மரபுல வந்தவைகள் தான். உமாபதி சிவத்தினுடைய நேரடி பரம்பரையாக கருதப்படுவது திருக்கைலாய பரம்பரை, திருவாவடுதுறை ஆதீனம் தான் அதனுடைய வழி வழியாக வருகிற நேரடி பரம்பரை. மற்றவங்க மாணவரின் மாணவர், மாணவரின் மாணவர் என்று கிளைகிளையாக வருகிற மடங்கள். அந்த வகையில நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன திருமடம் இந்த கைலாய, அதனால நீங்க அவங்க ஆதீனத்தின் பெயர் படிச்சுன்னா பார்த்து தெரியும். திருக்கைலாய பரம்பரை தருமபுர ஆதீனம், திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம், திருக்கைலாய பரம்பரை சாந்தலிங்க திருமடம்னு போடுவாங்க. இதெல்லாம் அந்த மரபுக்குரியவர்கள். எனவே இந்த மரபை முதல்ல தோற்றுவித்தவன் சிவபெருமான். அதனால எங்களுக்கு சந்தான குறவர்னு பேருங்க. சமய குறவர்கள், சந்தான குறவர்கள். சமய குறவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். சந்தான குறவர்கள், சந்தானம் என்றாலே தொடர்ச்சின்னு பேர். அதனால மாணவர், குருநாதன், மாணவர், அவரின் மாணவர், அவரின் மாணவர், இப்படி 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4வர் செய்த நூல்கள் சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்பெறுகிறது. இவங்களுக்கு இல்லாம இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அது நீங்க சித்தாந்த பாடம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா திருக்கழிற்றுப்படியார், திரு உந்தியார் என்று 2 நூல் இருக்கிறது. அது மெய்கண்டாருக்கு முன்னே வந்த நூல். எனவே 14 நூல்கள்ல 2 நூல் போக 12 நூலை இந்த 4 பேரும் செஞ்சாங்க. அதுலயும் குறிப்பா உமாபதி சிவம் 8 நூல் செய்யும். 2வது கேள்வியா?